ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ OT7FF மாமா பையன் அத்தை பொண்ணு போயிடலாமா? போன பாட்டில் காஹிரா அப்புறம் ஜங்குக்குள்ளே கொஞ்சம் ஹார்டான சீன் போயிருக்கோம். நம்ம அதை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சைட் தான் பார்க்குறோம். வைஷு அப்படியே பெட்டில் படுத்திருக்கா. அவளுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. பார்க்குறா அவங்க ஆன்ட்டி நல்லா தூங்கிட்டுருக்குறாங்க. சாரி டயாங், உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. உங்கள் ஃபேஸில் நான் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த செகண்டே உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணும், உங்ககிட்ட நிறையா சாரி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியலல்ல. இதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் மறுபடியும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு பெட்லேருந்து இறங்கி அப்படியே விண்டோ பக்கம் தான் போய் நின்று அங்கே இருக்க மூணை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். இப்போது அவளுடைய பார்வை அப்படியே கீழே வருது. அவளுக்கு செம்ம ஷாக்கு. கண்ணெல்லாம் அப்படியே தேய்ச்சிட்டு பார்க்குறா. என்னன்னு சொன்னால் அங்கே டயாங் நின்று வைஷுவே தான் பார்த்துட்ருக்குறாரு. வைஷு பார்த்த உடனே சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அவர் இன்னும் ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பக்கமாக அப்படியே திரும்பிக்கிறா. இது இது நிஜமா இல்லை இல்லை ட்ரீமா? நம்ம அவரை பற்றி யோசிச்சுட்ருக்கனால நமக்கு இந்த மாதிரிலாம் தோணுதா? என்னவா இருக்கும்? இல்லை வைஷு, நம்ம ட்ரீமாக தான் இருக்கும். அவர் இன்னொரு வீட்டில் எல்லாம் இருப்பார். அவர் இங்கே என்ன பண்ணுவார்? சரி, ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அதே இடத்துல தான் டைம் நின்றுட்டுருக்கிறாரு. நின்று வைஷுவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அவர் முன்னாடியே இப்போது மொபைல் எடுத்து கால் பண்ணுறாரு. அப்படியே திரும்பி பார்க்குறா. மொபைலை பார்த்தா ரிங் அடிக்குது. ஓடி போய் அந்த மொபைலை வந்து எடுக்கிறா. அதால் டாயாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை அப்படியே அந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்து விண்டோ கிட்டே என்ன அதை அப்படியே ஆன் பண்ணி அவள் காதில் வைக்கிறா. உன்கிட்ட நான் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், கீழே வரியா? உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், கீழே வரியா? என்னால் உள்ளே வர முடியல, உள்ளே விட மாட்டுறாங்க. நீ வெளியே வரியா ப்ளீஸ்? இப்போவே உன்னை நான் பார்க்கணும் ப்ளீஸ் வைஷு. அப்படி சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் டயாங் முன்னாடி ரொம்ப மெதுவாக வைஷு வந்து வந்துக்கிட்டே இருக்கா. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வைஷு டயாங் கிட்டே வந்துகிட்டே இருக்கா. டயாங் வைஷு வர அவர் அப்படியே பேக்லேயே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இது வைஷுக்கு சுத்தமாக புரியல. ஏன் அவர் இப்படி போகிறாரு, என்னாச்சு அப்படி சொல்லி அவர் யோசிச்சுட்டு அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடா. டயாங் வாங்குற மாதிரி அவர் கண்ணாலே அவர் வந்து கூப்பிட்றாரு. அவ்வளோ முன்னாடி வந்துகிட்டே இருக்கா. டயாங் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போது ஒரு ட்ரீ கீழே தான் அப்படியே அந்த ட்ரீயில் அப்படியே சாஞ்சிட்டு வைஷுவே பார்த்துட்ருக்காரு. வைஷு அப்படியே மெதுவாக இப்போ டயாங் கிட்ட வந்து நிற்கிறா. டயாங் கிட்டையும் வந்துட்டா. டயாங் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது வைஷு சாரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டயாங் ஒரு ஃபிங்கர் எடுத்து வைஷுவோட மவுத்தில் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அவள் என்னங்கிற மாதிரி பார்க்குறா. இப்போது டயாங் இன்னொரு ஹேண்டால் வைஷுவோட ஸ்டொமக் மேலே அப்படியே கையை வச்சு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. சாரி, நீ கேட்கக்கூடாது, நான் தான் கேட்கணும். நீ எத்தனையோ வாட்டி என்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலை, அதை நான் தானே கேட்கல. சாரிடி, சாரி, நீ மன்னிச்சிட்டு. அது வந்து பேபி அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே அவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. வைஷுவும் டயாங் குனிஞ்சு பார்த்த உடனே அவ்வளோ அப்படியே குனிஞ்சு பார்க்குறா. என்ன சொல்கிறா, டயாங்கோட கை இப்போது வைஷுவோட ஸ்டொமக் மேலே இருக்கு இல்லையா, அதை தான் பார்க்குறாரு. இப்போ அப்படியே நிமிந்து டயாங் பார்க்குறாரு. அதே மாதிரி வைஷுவும் நிமிந்து டயாங்கை தான் பார்க்குறாங்க. சாரி, என்னை மன்னிச்சிடுவியா? உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நீ மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைய நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சாரி, என்னை மன்னிச்சிடுவியா வைஷு அப்படி சொல்லும் போதே இப்போ அவள் கண் அப்படியே சிமிட்றா. அவள் கண்ணுங்க அப்படியே டியர்ஸ் வருது. அந்த கண்ணீர் அப்படியே தொடச்சிட்டு அவர் அப்படியே நீல் டவுன் போட்ட மாதிரி உட்காந்துடுறாரு. வைஷுக்கு ஒன்றுமே புரியல. அவள் பின்னாடி பேக்கில் போகலான்னு சொல்லி போகிறா. ஆனால் டயாங் வீட்டில் இப்போ அவள் ஸ்டொமக் கிட்ட அவருடைய ஃபேஸை வச்சுட்டு அப்படியே அந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஸ்டொமக் மேலே வச்சுட்டு சாரி பாப்பா, சாரி, எனக்கு சத்தியமாக தெரியாது பாப்பா. நீ இன்னும் இந்த வேர்ல்டில் இருக்கியா? இல்லை,
இந்த வேர்ல்டை விட்டு போயிட்டேன்னு நினச்சப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் இப்போ அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உனக்காக அப்பா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்போ வருவ அப்பா கிட்ட? வரீடா பாப்பா. எனக்கு நிச்சயமாக தெரியாது நீ இன்னும் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது பாப்பா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த அளவுக்கு உன்னையும் சரி உங்கள் அம்மாவையும் சரி நான் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சாரி. நான் பண்ணது தப்பு தான். அந்த மாதிரி உங்கள் அம்மாவை நான் ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. சாரி பாப்பா. அது அது நீ நீ இல்லை, அதுக்கு காரணம் உங்கள் அம்மா அப்படின்னு நினைக்கும் போது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாப்பா. அதனால தான் சாரி. 2 பேரையும் நீ மன்னிச்சிடுவீங்களா? இந்த அப்பாவை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டொமக்கில் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி அழுதுகிட்டே பேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருடைய ஹேரெல்லாம் அப்படியே தடவி கொடுக்குறா வைஷு. அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. வைஷு டேங்க பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. சாரி டி, என்னை மன்னிச்சிடுவியா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவளும் அப்படியே நீலோன்னு போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறா. ஏய் பேபி அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. சாரி டயம், சாரி. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னுடைய கோபம், என்னுடைய ஈகோ. இல்லடி, இந்த அளவுக்கு என்னை வெறுத்தீங்கன்னா அதுக்கு காரணம் நான் தானே. என்னுடைய அந்த கோபம் தானே. நான் ஒரு வாட்டியாவது நீ பேசுகிறத என் காதில் வாங்கியிருக்கணும். ஜிமின்னு சொன்னதை நான் நம்பியிருக்கணும். எதுவுமே நான் நம்பாமல் கோவப்பட்டு சாரி டயம் அப்படி சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அழுகாதடி, வயிற்றில் பேபி இருக்கு. சாரி. என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எவ்வளோ பெயினில் இருக்கேன்னு தெரியுமா? நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோடனே உங்களை ஹக் பண்ணி என்னுடைய ஹாப்பினஸை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் முடியலை. இப்போ கூட தெரியுமா, இப்போ கூட அப்படி சொல்லி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டயமோட ஃபேஸை பார்த்து பேசுகிறா. நான் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் நம்பவே முடியல டயம். நீங்கள் எப்படி பையன் முன்னாடி இருந்து இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த விஷ் நிறைவேறிடுச்சு. உங்களை அப்படியே ஹக் பண்ணணுன்னு நினச்சேன். என்னுடைய சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். டயம் போதும் டயம், இதுக்கு மேலே என் மேலே கோவப்பட மாட்டேங்க. சாரி. அது புரியுது டயம். அதுக்கும் காரணம் நான் தானே. இல்லடி அப்படின்னு சொல்லும் போது இப்போது அப்படியே வைஷு அவளுடைய ஃபிங்கரை எடுத்து போய் டயமோட மவுத்தில் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணுறா. நீங்கள் என்ன தான் உங்களை ப்ளேம் பண்ணாலும் அதுக்கு உண்மையான காரணம் நான் தானே. நான் ஒத்துக்கிறேன். நம்மளுக்குள்ள அந்த மாதிரி நடக்கும்போது அது எனக்கு விருப்பமே இல்லை. ரெண்டாவது இது எனக்கு அந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு அது சுத்தமாக ஞாபகமே இல்லை. எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு, ரொம்ப கோவம் இருந்துச்சு. ஏன் பேபியை கலக்கலான்னு கூட சொல்லிட்டு தான் நான் போனேன். அந்த இடத்துல நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம பேபி நம்ம கூட இருந்திருக்காதுல்ல. சாரி. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி டயம் வைஷு, சாரி டயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைஷுவாக வந்து டயாமோட லிப்ஸில் அவளுடைய லிப்ஸை அப்படியே வைக்கிறா. டயம் அப்படியே வைஷுவே பார்த்துட்ருக்காரு. வைஷு அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போது வைஷு அப்படியே அவளுடைய லிப்ஸை அப்படியே மூவ் பண்ணுறா. இப்போது மூவ் பண்ணிவிட்டு அவளுடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறா. டயாவும் அப்படி தான் அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. கொஞ்சமாக அந்த கிஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு ரூமில் தான் பார்க்குறோம். மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அந்த ரூமில் அருஷி படுத்திருக்கா. அருஷியோட நெக்கிக்கிட்ட விஜய் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. மாமா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அருஷி வந்து அப்படியே மூன் பண்ணிகிட்ருக்கிறா. ஜெஹு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சமாக அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே நேக்கடாக பெட்டில் இருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி வந்து ஜெஹு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி
அவளுக்கு உடம்புலாம் அப்படியே கூசுது ஃபுல்லாக. ஒரு கையால் ஒரு பாடியை ஃபுல்லாக அப்படியே ரஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவளால் ப்ரெஷர் தாங்கவே முடியல. இப்போது அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்னன்னு சொன்னால் அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டாரு. மாமா மாமா என்னடியாச்சு மாமா? எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது மாமா. பெயினாக இருக்குது. எது மாமா? என்னடி பேசிகிட்ருக்கேன்? கொஞ்ச நேரத்துலேயே பெயின் கம்மியாகிடும். இல்லை எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உனக்கு புரியலையா? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு ஜெயஹோப்பை பார்க்குறா. என்னடி? சரி அப்போ இதோடய ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஜெயஹோப்போட ஃபேஸே மாறுது. இப்போ தான் அருஷி ஜெயஹோப்போட ஃபேஸை நோட் பண்ணுறா. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு ஜெயஹோப் வந்து அருஷியை பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னடி இதோடய ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போது அப்படியே எந்திரிக்கலான்னு போகிறாரு. அப்படியே இழுத்து அருஷி அப்படியே ஜெயஹோப்பை ஹக் பண்ணிக்கிறா. சாரி மாமா. எதுக்கு சாரி? இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ண சொன்னதுக்கு. சரிடி பரவாயில்ல, உனக்கு பெயினாக இருக்குல்ல, இட்ஸ் ஓகே, இப்போ பார்த்துக்கலாம், நோ டைம். இல்லை இப்போவே இல்லைடி, உனக்கு பெயினாக இருக்குது, இப்போ பெயின் கம்மியாக இருக்குது. போய் சொல்லாத அரிசி, போய் சொல்ல. அது அந்த நேரம் எனக்கு பெயினாக இருந்துச்சு, இப்போ அப்படியே இருந்தனால பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குமாம்மா. நீங்கள் சொல்கிற மாதிரியே பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைடி ப்ளீஸ் மாமா, இப்போவே எனக்கும் வேணும்னு தோணுது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெயஹோப் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு புஷ்க்குமே அங்கே அருஷி ஓன்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே இருக்கா. அப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாமா? வேணாமாம்மா, அப்புறம் ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்கு? அது ஒவ்வொரு புஷ்ஷுக்கு எனக்கு பெயின் ஆகுதுல்ல, அதுக்கு தாண்டி வேணாங்க மாமா. அப்படி வேணான்னா எப்போயா இருந்தாலும் அது பெயின் தானே. அது இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன்னா நீ பண்ணுமாம்மா, சும்மா பேசுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்கிறா. இப்போ ஜெயஹோப்பும் நீ என்ன பொண்ணுடி நீ அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ வெளியே அரிசியோட சத்தம் கேட்குது. அவர் ஜெயஹோப்பும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு, ஆனால் அரிசி கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவளுக்கு பெயினாக இருக்குது. அவனு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே இருக்கா. வெளியே வரைக்கும் அந்த சத்தம் கேட்குது. இப்போது சிவா அப்புறம் ஷகுன் 2 பேருமே அந்த ரூம் அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த இடத்துல அப்படியே ஷகுன் நின்றா. என்னடியாச்சு? மாமா மாமா அப்படி சொல்லிட்டு வெளியே சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி ஷகுன் அதே இடத்துல நின்றுட்டுருக்கா. என்ன சத்தம்னா அப்படின்னு சொல்லி இப்போ தான் சுகா வந்து நோட் பண்ணுறாரு. உள்ளேருந்து அரிசியோட சத்தம் தான் வெளியே கேட்டுட்ருக்கு. மாமா அவளுக்கு பெயினா? அவளுக்கு என்ன அடிபட்டுருக்குமா என்ன? ஏன் அப்படி கத்திட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுகாவுக்கு புரியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுகாவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் அப்படியே ஒரு மாதிரி அங்கே கூட ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ ஷகுன் வேறு இந்த கேள்வி கேட்டேன்னு அவர் கீழேருந்து மேலே வரையும் பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. இப்போ என்ன கேட்டேன், இப்போ எதுக்கு முறைக்கிறீங்க? உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்ன தெரிய போகுது? லூசு. இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு ஜெயஹோப் மாமா அப்படின்னு சொல்லி இப்போ ரூம் டோரை போய் தட்டலான்னு சொல்லி போகிறா. வேகமாக வந்து சுகா வந்து கிண்டி பண்ண போகிறேன். மாமா உள்ளே அந்த ஆருஷி கத்துற சத்தம் கேட்குது, உனக்கு கேட்கலையா? காது எது செவிடா என்ன? நான் உனக்கு ஒன்றும் காதுலாம் செவிடு கிடையாது, எனக்கு நல்லாவே கேட்குது. நீ பாட்டி போகலாம். மாமா அவங்க ஆருஷி கத்துறா. ஐயோ உனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சேனே, நீ சரியான மக்கா இருக்கண்ணா. நான் என்ன மக்கா இருக்கேன்? நீ வேறு லூஸ் மாதிரி எதுனா பேசாத அப்படி சொல்லிட்டு இப்போ ஆருஷின்னு கத்தப்புறா. இப்போ அந்த மவுத்தில் அப்படியே கையை வச்சு அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. விடுமாமாங்கிறா. என்ன உனக்கு பிரச்சனை? மாமா அங்கே ஆருஷி லூஸு உள்ளே என்ன நடக்குது உனக்கு தெரியலையா? என்ன நடக்குது அப்படி சொல்லும்போது இப்போ காதுக்கிட்டு போய் அவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி வாயை திறந்துட்டு நிற்கிறா. என்னது இது? இது பாரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து குளிக்கிறாரு. அப்போ கூட ஷகுன் அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த மவுத்தை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. மாமா அப்படிங்கிறா. அப்படியே பவுட் பண்ண மாதிரி இப்போது அவளுடைய லிப்ஸு வந்து இப்போது சுகாவோட கையில் இருக்குது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ண மாதிரி அவங்க சுகா மாமாவை பார்க்குறா. என்ன அப்போது எனக்கும் இப்படி பெயினாக இருக்குமா? நானும் இப்படி தான் கத்துவேனா? தெரியலடி,
அது எனக்குன்னு தெரியும், வேணால் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாமா, சி போமாம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு போகிறா. இப்போ இன்னொரு இடத்துல போய் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறா. என்னடி பண்ணுறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டோரு பக்கம் கை காட்டுறா. அங்கே ஜங்கு ஜங்கு மாமா 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 பெயினாக இருக்கு அப்படி சொல்லிட்டு உள்ளே இருந்து காகிராவோட சத்தம் கேட்குது. மாமா ஐயோ நம்ம வீடு என்ன நடக்குது, வாடி முதல் நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஷகுனோட கை பிடிச்சி தரன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டு டோர் லாக் பண்ணுறாரு. மாமா ஆருஷி அது பரவாயில்ல, அங்கே காகிரா சவுண்டு எப்படி கேட்டுச்சு பார்த்தியா, அதுக்கு என்னடி பண்ண முடியும், மேட்ரு பண்ணால் சத்தம் வரதான் செய்யும், அதுக்கு இப்படியா, ஐயோ அப்போலாம் இந்த பரமாம்மா உனக்கு எனக்கு எந்த மேட்ரு எதுவும் வேணாம். என்ன சொன்னேன், ஆஹா ஐயோ எப்படி பெயினாக இருக்குமா, இப்படிலாம் கற்றுவாங்களா, அப்படி பார்த்தா நான் அந்த வீடியோ அலற மாதிரி கற்றுவேனே, அதுக்கெல்லாம் அதெல்லாம் வேணாப்பா அப்படி சொல்லிட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் பெட்டில் போய் படுத்துக்கிறா. ஏய் என்னடி நினச்சிட்ருக்க, மேட்ரு வேணாமா, அப்புறம் இப்படி புள்ள பத்துக்கிறது, அப்புறம் எப்படி பிள்ளையா, மாமா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா, என்ன நம்ம வேணால் குழந்தைய தத்து எடுத்துக்கலாம், உனக்கு எனக்கும் அப்படியே உன் ஃபேஸ் கட்டி இருக்கிற மாதிரி எதுனா ஒரு குழந்தை, இல்லை ஏன் முகஜாலம் இருக்கிற மாதிரி எதுனா ஒரு குழந்தை நம்ம தத்து எடுத்துக்கலாம், சரியா, இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் புள்ளெல்லாம் பேக்க வேணாம் மாமா, வச்சுட்டு எனக்கு பிள்ளையே வேணாம். ஏய் புள்ளைங்கிறது நெக்ஸ்ட்டு தான், ஏண்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் என்னன்னு உனக்கு தெரியாதா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் என்ன, நீ தான் ஹஸ்பண்ட் நான் தான் ஒய்ஃப் அவ்வளோதானே, செருப்பை கழட்டிட்டு போய் நாயே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இதெல்லாம் நடக்கணும் புரிஞ்சா, இதெல்லாம் நடக்கணுமா, அப்போனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அதெல்லாம் நடந்தே ஆகணுமா என்ன, ஆமாடி போயிட்டு நடந்தே ஆகணும், அப்போ நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், என்ன சொன்னேன் அப்படி சொல்லி அவர் பேசிக்கிட்டே டிஷர்ட்டை அவுத்துருப்பார். இப்போ பாதி டிஷர்ட்டை அவுத்துருப்பார், அது பாதி அவுத்தபடியே இப்போ ஒரு ஷகுனை பற்றி கேட்குறாரு. என்ன சொன்னேன், மாமா இவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேணாம் மாமா, நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் போதுமா, இங்கே வாயேன் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. எதுக்கு மாமா, இங்கே வாயேன் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன், என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா முன்னாடி நிற்கிறா. அவர் நீலாம் ஒரு பிறவி, ஏன் எனக்குன்னா நான் நல்ல பிறவி தானே, கருமாண்டா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த டிஷர்ட்டு ஃபுல்லாகவே அவுத்து கீழே போட்டுறாரு. என்னம்மாம்மா எது கூப்பிட்ட, இல்லை இப்படியே விட்டால் நீ எனக்கு என்னமோ சரிப்பட்டு வராத மாதிரி தோணுது, அதுக்கு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ அவருடைய பேண்டையும் ரிமூவ் பண்ணுறது. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி அப்படியே திரும்பி நின்றுக்கிறா. நானா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவளுடைய ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி அவள் கையை வச்சு அப்படியே தடுக்கிறா. என்ன பண்ணுறேன்னு இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாமா விடு மாமா, என்ன பண்ணுற, இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, எனக்கு ரொம்ப நீ என்னமோ பண்ண போகிறேன் நீ அப்படி தானே, ஆமாடி சம்பவம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ரொம்படியாக போட்டு ஷர்ட்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறாரு. மாமா என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் விடு நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லி போகிறா. அவர் விடவே இல்லை, அப்படியே பிடிச்சி நேராக பெட்டுக்கு தான் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. மாமா விடு, இந்த பாரு கத்துனா என்ன பண்ணுவான், டிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன், மாமா அது வலிக்கும் அப்படி சொல்லி அவள் மவுத்தில் கையை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறான். அப்படியே வச்சுக்க, சம்பவம் முடிகிற வரைக்கும் சத்தமே வெளியே இருக்காது புரியுதா. மாமா மாமா வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா, நீ எப்போ டைவர்ஸ் ஆக்கி போனியா இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கவே கூடாதுடி அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக போய் பெட்டில் படுக்க வச்சுட்டாரு. மாமா விட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போகலான்னு போகிறா. அவர் விடவே மாட்டார். இப்போ அவள் போட்டிருக்க பேண்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. மாமா விடு மாமா, மாமா என்ன பண்ணுறோம், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு, இப்போ தானே சொன்னேன் இதெல்லாம் கற்றுனா லிப்ஸை கடிச்சு வச்சுருவோம் மாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவத்தில் கை வச்சு டைட்டாக மூடிக்கிறா. இப்போது அவர் போட்டிருக்க இன்னருமே அவுக்குறாரு. அவளுக்கு ரொம்ப ஷையாக எடுத்து 2 கையுமே எடுத்து அவள் கண்ணில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். மாமாச்சி என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அப்படியே சுகா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது ஷகுனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. என்னன்னு சொன்னால் சுகா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காரு, ஃபுல்லாக நேக்கடாக இருக்கிறாருன்னு சொல்லி நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் அப்படியே கண்ணை மூடினபடியே அவன் வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கிஸ் ரொம்ப தூரத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துலையே ஷகனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாரு. அவளும் ஃபுல்லாக அப்படியே நேக்கடாக இருக்கா. அவள் கண்ணில் கையை வச்சு அப்படியே மூடினபடியே இருக்கிறா. எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறா. சுகா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கையால் பாடி ஃபுல்லாக அப்படியே ராக் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்துருக்கும். இப்போ அப்படியே இன்செர்ட் பண்ணிடுறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே வெளியே வரல. ரொம்ப சைலண்ட்டாக அந்த மாதிரி சத்தம் போடுறா. அவளுக்கு பெயினாக இருக்குது. ஆனால் புரியுது அவள் சத்தம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அதில் மட்டும் அவள் வந்து கண்ட்ரோலாக இருக்கா. அப்படியே அவள் கண்ணிலேருந்து அந்த கையை அப்படியே சுகா வந்து எடுக்கிறாரு. அவள் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அவள் இன்சர்ட் பண்ணபடியே இப்போ ஷகுனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இதுக்கிட்டே பெயினாக இருக்கா. மாமா ஒரு விஷயம் சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கு. ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனால் சத்தம் போட மாட்டேன் மாமா. ஏண்டி? இல்லை நான் சத்தம் போட்டால் என் லிப்ஸை நீ கடிச்சு வச்சிருவல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சுகாவுக்கு ஸ்மைலே வந்துடுது. நான் உனக்கு என்னமோ நினச்சேன்டி. நீ உங்கள் சிஸ்டர்லேயே நீ கொஞ்சம் மெச்சூர்டு கொஞ்சம் போல்டான பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் மக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்க பாரு. ஏமாம்மா அப்போ நீ என் லிப்ஸை கடிக்க மாட்டியா? யார் சொன்னா கடிப்பேன்னு? சரி சத்தம் போட்டாலும் கடிப்பேன், சத்தம் போடலைனாலும் கடிப்பேன். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு பார்த்தோம் அப்படின்னா அங்கே டயாங் அந்த ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்கிறாரு. அவருடைய மடியில் இப்போ வந்து வைஷு வந்து அப்படியே படுத்துகிட்டே இருக்கா. அவருடைய ஹேர்லாம் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. மாமா நீ வீட்டுக்கு போ மாமா, நான் ரூமுக்கு போகிறேன், அத்தை எழுந்திரிச்சிட போகிறாங்க. இல்லடி எனக்கு மனசே வரல. வீட்டில் போனாலும் எனக்கு உன் நினப்பாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம குழந்த நினப்பாக இருக்கும். நான் இப்படியே எங்கே இருக்கட்டா? நீ இப்படியே என் மடியிலே படுத்துட்ருக்கியா? மாமா என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், இப்போவே இத்தனை பேர் போயிட்டு வந்துட்டு நம்மளே பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எந்திரிக்கலாம் நினச்சா கூட எனக்கு விட மாட்டேன் மாமா. நீ யார் பார்த்தா எனக்கு என்னடி? நீ ஏன் பொண்டாடி என்னுடைய மடியில் படுத்துட்ருக்க? அடுத்தவங்க முன்னாடியை தூக்கி அந்த மடியில் படுக்க வச்சுட்ருக்கேன். ஓஹோ, அப்போது அடுத்தவங்க முன்னாடி கூட்டாந்து என் மடியில் படுக்க வச்சுப்பேன் இந்த வயசு இருக்கும்போது. ஏய் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீ பாரு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கூட வேற ஒரு பொண்ணை பற்றி பேசவே கூடாது, புரியுதா? நான் சரியான பொசசிவ். என் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. இந்த டைமுக்கு எப்போவுமே இந்த வயசு மட்டும்தான், புரியுதா? ஹே புரியுதுடி, ஏன் பொசசிவ் பொண்டாட்டி? நீ இவ்வளோ பொசசிவ் ஆகியா? ஆமாம் அவன் நீ என் புருஷன்டா. என் புருஷன் வேற ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதா? அவ்வளோதான், அவளையும் காலி பண்ணிடுவேன். அப்போ என்ன உன்னை காலி பண்ண மாட்டேன். நீ என் செல்ல புருஷனாச்சு அப்படி சொல்லி அப்படியே சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறா. இதெல்லாம் அப்படியே புதுசாக இருக்குது டயாங்க்கு. ஏன்னா இதுக்காக அவர் ஏங்கியிருப்பார். அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஐஸ்லாம் அப்படியே டியர்ஸோட ஐஷுவை தான் பார்த்துட்ருக்குறாரு. ஏமாம்மா இல்லடி, நான் இதுக்கெல்லாம் ஏங்கினேன் தெரியுமா? இந்த மாதிரி என்கிட்ட பேச மாட்டியா ஒரு உரிமையோட அப்படின்ட்டு. நான் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நான் நினச்சி யோசித்தேன். இந்த மாதிரி மறுபடியும் எனக்கு இவ்வளோ சந்தோஷம் நான் நினச்சிக்கூட பார்க்கலடி. எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா அப்படி சொல்லி இங்கே பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு நம் ஆரம் ரூமில் தான் பார்க்குறோம். ஆரம் மட்டும்தான் இந்த ரூமில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ரித்து வரவே இல்லை. இப்போது ஆரம் என்னாச்சு அவளுக்கு? இன்னும் ரூமில் வராமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கா? நேரம் பாட்டி அப்பா அம்மாலாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்க. இவளும் ஒரு வேளை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டாளா? அப்படி போயிருந்தா நாளைக்கு மார்னிங் அப்பா கூப்பிட்டு நம்மளுக்கு கேட்பாரு, உங்களுக்குள்ள என்ன இதெல்லாம் பிரச்சனையான்ட்டு. என்ன சொல்கிறது?
என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே கவுச்சில் ரித்து வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கா. இவன் இங்கே படுத்து தூங்கிட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி முடியாது பார்க்குறாரு. பார்த்தா நல்லா தூங்கிட்டுருக்கா ரித்து. ஆனால் அவள் கண்ணெல்லாம் அழுது ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஃபேஸெல்லாம் அப்படியே டல்லாக இருக்குது. இப்போ அவள் முன்னாடி அப்படியே நீலோடு போட்ட மாதிரி உட்காந்துட்டு, சாரி டி, சாரி, உங்ககிட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன், அவன் நல்லாவும் கிடையாதுடி, அவன்கிட்ட போய் நீ பேசிகிட்ருக்க. உனக்கு பார்த்தோன்னே அதுவும் உன் பக்கத்தில் உன்னை பார்த்தோன்னே நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா. உன்னை பற்றி எதுனா அவன் சொல்லிட்டானா கெட்டவன் சொல்லிட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்கல, ஆரம் கெட்டவன் சொல்லி நினைக்கிறல, நான் அவன் மேலே உயிரே வச்சுருக்கேன்டி. ஏன் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் எப்போவுமே நீ நம்பவே மாட்டேங்கிற, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே, அவனை சும்மாவே விடக்கூடாது. நாளைக்கு சுகாட்டெல்லாம் இதை பற்றி பேசணும். அவன் அண்ணனை எதனா பண்ண மாதிரி இவனையும் எதனா பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சும்மா நம்ம லைஃப்பில் அவன் வந்துகிட்டே இருப்பான். எந்த விஷயம் உனக்கு தான் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு அப்புறம் மறுபடியும் எதனாலே கோமாவுக்கு போயிட்டுனா சத்தியமாக நான் உயிரோடு கூட இருக்க மாட்டேன் ரித்து அப்படி சொல்லி அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. திரும்புகிறா, அப்படியே கீழே விழுவலான்னு போகிறா. அப்போ ஆரம் வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ரித்துவை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ரித்துவோட ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. அது பார்க்கும்போதே ஆரம்பம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே ரித்து வந்து அப்படியே தூக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறா. அவளுக்கு கீழே விழுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ போய் ஆரம்போட நெக்க அப்படியே டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிக்கிறா. இப்போ ஆரம் ஃபேஸ் கிட்ட ரித்துவோட ஃபேஸ் இருக்குது. அவரை அப்படியே பார்த்துட்டேன், நீ ரொம்ப நல்லாவே தெரியுமா, ஆனால் நீ உன் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலடி அப்படி சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பாக அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே ரூமில் போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. அப்போ கூட சரி ரித்து ஆரமோட நெக்க விடவே இல்லை, அப்படியே டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறா. இப்போ அது எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இப்போ அவளே அந்த நெக்கில் போட்டிருக்க அந்த கையை விட்டுட்டு இப்போ ஆரம்பை போய் அப்படியே டைட்டாக போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ரித்துவோட ஃபேஸும் ஆரமோட ஃபேஸும் அப்படியே கிட்ட இருக்குது. இப்போ ஆரம் ரித்துவை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன யோசிச்சாருன்னு தெரியல. ரித்துவோட மவுத்துக்கிட்டு வந்து சின்னதாக அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ, எனக்கு நீ வேணும். அந்த பார்க்கை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, அவன் அண்ணனை மாதிரி அவனுக்கு எதனா ஒரு முடிவு கட்டணும்டி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ரித்துவோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கோதி விட்டு ரக் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு. அப்படியே ஹக் பண்ண மாதிரி. இப்போ அப்படியே கட் பண்ண சொன்னால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பாய்ஸ் எல்லாருமே கீழே இருக்காங்க. ரித்து, ஷா, அப்புறம் ஜானு, இவங்க 3 பேருமே கீழே தான் இருக்கிறாங்க. ரித்து இப்போ ஃபேஸ் ஒரு மாதிரி மூணு வச்சுட்டு தான் இருக்கா. ஆரம் பக்கத்தில் உட்காரதே இல்லை. அவள் இப்போலாம் ஆரம் பக்கத்தில் மட்டும்தான் உட்காருவா. ஏன்னா ஆரம் தான் அவளுக்கு என்னமோ கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. இப்போது நேற்றுலேருந்து ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்புக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜின் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல எப்போவுமே ரித்து வந்து ஆரம் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான்ட்டு. அப்போது ஆரம் வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. எங்கடி அவங்க 3 பேரும் என்ன காலேஜ் ஸ்கூல் கிளம்பலையா? போகணும் பாட்டி அப்படி சொல்லி ஜானு சொல்கிறா. என்னம்மா ஆச்சு? ஒரே டயர்டாக இருக்குது பாட்டி. அப்போ வேணா ஸ்கூல் லீவ் போட்டுறியா? ஆமாம் பாட்டி, அதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் அப்படி சொல்லும் போதே இப்போ அவங்க 3 பேருமே ஒருத்தவங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வர்றது என்னமோ காஹிரா தான். அப்படியே ஒரு மாதிரி தேங்கி நடந்து வரா. அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நடக்கவே முடியல. இப்போது ஸ்கூல் போகிற டைமும் ஆயிடுச்சு, வேறு வழி கிடையாது, எழுந்திரிச்சி வந்து தான் ஆகணும். இதுவாக எழுந்திரிச்சி நடந்து வந்துகிட்டே இருக்கா. அதுக்கு பின்னாடி ஆருஷி அவளும் அப்படி தான் நடந்து வந்துட்டுருக்கா. பெயின் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பின்னாடி ஷகுன், அவளால் சுத்தமாக நடக்கவே முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. விடிய வச்சு சுகா செஞ்சுருப்பாரு, அதனால் சுத்தமாக அவளால் நடக்கவே முடியல. அவள் ரொம்ப டயர்டாக தூங்கினால சுகா வந்து கீழே இறங்கி வந்திருப்பாரு. அவன் சுகா தூங்கவே இல்லை. ஏய் காஹிரா, சொல்லு பாட்டி
அப்படி சொல்லி டயர்டாக கேட்குறா. என்னடி ஆச்சு, நைட்டில் தூங்கலையா என்ன? ஆ ஒன்றும் இல்லையே, தூங்கினேண்ணே. அப்படியே அவ்வளோ டயர்டாக இருக்கா, ஸ்கூல் போகல? அதுவா, ஸ்கூலுக்கா? இப்போ பாரு, ஜானும் ஸ்கூல் போகலையாம். நீ பாட்டி என்ன, நானும் ஸ்கூலுக்கு போகலையே, டயர்டாக இருக்கு. ஏய், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால டயர்டில் ஸ்கூல் போகலாங்கிறா. நீ என்ன பண்ண? நீ ஸ்கூல் போ, அவனும் ஸ்கூல் போக தேவையில்லை அப்படி சொல்லி அங்கேருந்து ஜங்குக் சொல்கிறாரு. என்னவோ அவனுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பாட்டி திரும்பி, என்னடா அவள் ரொம்ப டயர்டாக இருப்பா, அவள் ஸ்கூல் போக தேவையில்லை. டயர்டாக இருப்பாளா? நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. உனக்கு புரியல, நீ என்ன பிள்ளைய பற்றி வேற வாழ்த்துட்ட அப்படி சொல்லிட்டு அவர் மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. என்னடா சொல்ல வரான் அப்படி சொல்லி ஜிம்மினை பற்றி கேட்குறாரு. ஜிம்மினுக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு தெரில, நீ அவன்கிட்ட கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து திருப்பிக்கிறார். ரொம்ப தான் அவங்களுக்குலாம் அப்படி சொல்லிட்டு பாட்டி இப்போது ஆருஷி பாட்டி பாட்டி அப்படி சொல்லி அந்த பக்கத்துல ஷகுனு, என்னடி 2 பேத்துக்கும், நாங்களும் நீ காலேஜ் போகல. என்னடி ஆச்சு உங்களுக்குலாம்? இவன் என்னடா ஸ்கூல் போக மாட்டேங்கிறா, நீங்கள் என்ன காலேஜ் போக மாட்டேறீங்க? என்னமோ ஆயிடுச்சு போ, என்னமோ தான் ஆயிடுச்சு பாட்டி, என்னமோ தான் ஆயிடுச்சு, நீ போய் வேலையை பாரு பாட்டி அப்படி சொல்லி அங்கேருந்து ஜெயஹோப்பு பொண்டாட்டிக்கு எதுனா இவனுங்க வந்துடுவானுங்க வரைஞ்சி கட்டிக்கிட்டு, ஆளுங்களை பாரு அப்படி சொல்லிட்டு பாட்டி அப்படி சீர்த்துக்கிட்டு போகுது, பார்த்து சுலுக்கிக்க போகுது அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்கிறாரு. நீ மூடு சரியா, எதுனா கேள்வி கேட்டால் மட்டும் மதி சொல்ல மாட்டார், இன்னைக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துடுவான். நான் போகிறேன்டா என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படி சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போயிடுது. அங்கே ஷகுன் வந்து உட்காந்துருப்பான். இப்போ ஷகுனோட பக்கத்தில் வந்து சிவா வந்து உட்கார்றாரு. அவள் எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் வந்து அவர் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அவள் அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க, பட் அது யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்கிறாங்க. என்னம்மா பண்ணுறீங்க, ப்ளீஸ் விடுங்க. என்னடி ஆச்சு, ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான், ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சு வந்தேன்? பசிச்சிச்சு, அதான் எழுந்திரிச்சு வந்தேன். எதனா எடுத்துகிட்டு வருவா. ஐயோ வேணாம், எல்லோரும் பார்ப்பாங்க, அப்புறம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. போ, நானே எடுத்துக்கிறேன், போய் எடுத்து சாப்பிடு. நடக்க முடியல மாமா, பெயினாக இருக்குது. சரி நான் வேணா தூக்கிட்டு போட்டாச்சு, போமாம்மா நானே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் மெதுவாக எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கா. அது பார்க்குற சிவாவுக்கு ரொம்ப ஸ்மைல் வருது. இப்போ ஆருஷி அதை பற்றியுமே யோசிக்கல. நேராக போய் ஜெயோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சோண்டில் அப்படியே சாஞ்சிக்கிறா. என்னாச்சு மாமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது. சரி தூங்கு, நீங்கள் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்ம போய் தூங்கலாமா? ஏய் எல்லோரும் இருக்காங்கடி, பரவாயில்ல மாமா ப்ளீஸ் போகலாமா? சரி நீ போ, உனக்கு எதுனா நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். சரி 10 மினிட்ஸில் வந்துடுவோம், ஓகேவா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அருஷி அப்படியே வந்து போயிடறா. பின்னாடியே ஜெயஹோப்போ அப்படியே ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்தே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது அவர் தொடையில் கிள்ற மாதிரி இருக்குது. என்னடி பண்ணுற, அடுத்தவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்துட்ருக்க, உனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதா? ரொமான்ஸ் பண்ணாமையா? அப்போ நான் உட்காந்துருக்கேன், மூஞ்சிலே காரி துப்பிடுவேன். இதெல்லாம் ரொமான்ஸா? ரேப்புடாது, அட்டம்ப்ட் ரேப்பு. இதுக்கு உள்ளே வச்சேன்னு வச்சுக்குவேன். ஓ புருஷனே நீ உள்ளே வைப்ப, அப்போ யோசித்தேன், ஆனால் இப்போ வைக்க மாட்டேன். ஏன் இப்போ நீயா செல்ல புருஷனாச்சே, என் பாவா வச்சு அப்படி சொல்லி கொஞ்சிகிட்ருக்கா. அங்கே டைனிங் டேபிளில் சாப்பிட்லான்னு சொல்லி வந்து உட்கார போனவ அப்படி எழுந்திரிச்சிட்டா. ஏய் என்னாச்சு ஷகுன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சிவா கேட்குறாரு. இல்லை நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துட்ருக்க ஜானுவையும் ஜிமினையும் பார்த்து சொல்கிறா. அண்ணி டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் 2 பேரும், அது நாங்கள் சும்மா அப்படி தான், நீங்கள் அதில் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொன்னோடனே அவளுக்கும் செம்ம பசி, உட்காந்து சாப்பிட்றான். ஆனால் இதுங்க பண்ணுற ரொமான்ஸ் அவளால் பார்க்க முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கூட ஃபீல் ஆகுது. நைட்டு சிவா கூட நடந்த எல்லா விஷயமே அவளுக்கு ஞாபகம் வருது. அவள் நேராக அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் சிவா பக்கத்தில் உட்காந்துக்கிறா. என்னடி ஆச்சு, அங்கே உன் தம்பியும் என் தங்கச்சியும் பண்ணுற ரொமான்ஸ் என்னால் தாங்க முடியல மாமா. அப்படியே நைட்டு நம்மளுக்குள்ளே நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு ஷகுன் சொன்னோடனே அங்கே சிவாவுக்கு ரொம்ப ஸ்மைல் வருது. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் காயிரா அப்படியே டயர்டாக உட்காந்துட்ருக்கா. பிள்ளைக்கு ரொம்ப டயர்டு. வெளியே ஷகுன் மாதிரியோ அரிசி மாதிரியோ வெளியே காட்டிக்கவே இல்லை, அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ முன்னாடி ஜூஸ் கிளாஸ் இருக்குது, நிமிந்து பார்க்குறா. ஜங்குக் தான் குடி மாமா, நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஜூஸ் குடி. இரு நான் போய் உனக்கு ஃபுட் எடுத்து தரேன்
அப்படிங்கிறா. இப்போ அவரும் போய் ஃபுட் எடுக்கலான்னு சொல்லி டைனிங் டேபிள் போகிறாரு. அங்கே அதுங்க 2 பேரும் பண்ணுற ரொமான்ஸில் கட்டுப்பாயி டப்புன்னு அந்த கரண்டியை வச்சு அடிக்கிறாரு. என்னடா இந்த எது பண்ணுறேன்னு அந்த போய் ரூமில் பண்ணும், அசிங்கமாக இல்லைடா? இங்கே உட்காந்து டைனிங் டேபிளில் யாரும் உட்காந்து சாப்பிடக்கூட முடியல. ஜங்குக் நீ ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்ல, நான் ரொம்பலாம் பண்ணுறேன், நீ தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்க, சீக்கிரம் போடா, இது தானே இருக்குது, என்னமோ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி, அது ஒரு பரு இஞ்சி உள்ளே போடா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கத்துறாரு. அவன் அப்படி தான், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தானா கடுப்பான ஜங்குக் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு நேராக காய்கறி கிட்டே போயிடுறாரு. காய்கறி பக்கத்துலேயே உட்காராரு, சாப்பிடுங்கிறாரு. அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இது எல்லாத்தையும் ஷாவும் சரி ஜின்னும் சரி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஜின்னுக்கு பக்கத்தில் தான் ஆரமும் உட்காந்துருக்கிறாரு. அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரித்து இப்போ ஆரம் அப்படியே திரும்பி ரித்துவை பார்க்குறாரு. ரித்து அப்படியே சைலண்ட்டாக தனியாக உட்காந்துட்ருக்குறா. இதை ஷாவும் அப்படியே நோட் பண்ணிடுறா. இப்போது ரித்துக்கு பக்கத்தில் ஷா உட்கார்றா. என்னாச்சு ரித்து? ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? எதுவும் பிரச்சனையா? எதுவும் பண்ணுதா உடம்புக்கு? இல்லையா, அப்படிலாம் இல்லையே. அப்புறம் ஏன் நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா? பேசலாம் டல்லாக இருக்கு. காலேஜ் போகலாமா? ஷா எனக்கு இன்றைக்கி காலேஜ் வரணும்னு தோணலை, நாளையிலேருந்து வரட்டா? ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணிக்க. நான் கூட இன்றைக்கி காலேஜ் போகல, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டி வேறு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இங்கே ஜானுவெல்லாம் பார்த்துக்கணும்ல, அதனால் நான் இன்றைக்கி காலேஜ் போகல. அப்போது இன்றைக்கி யாருமே காலேஜ் போகலையா? நான் யாரும் போகல. ஷா சொல்லு, நான் ஒன்று கேட்பேன். என்ன? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எங்கன்னா வெளியே அவுட்டிங் போகலாமா? நிஜமாவா? உனக்கு போகணுன்னு தோணுதா? போகணுன்னு தோணுது. சரி ஓகே, நான் எல்லாத்தையும் பேசிவிட்டு நம்ம அவுட்டிங் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். வைஷும் வராலான்னு கேட்டுக்கலாம், சரியா? இப்போது இந்த சைடு ஆரம். என்னாச்சு? டே, நான் உங்ககிட்ட அப்புறம் எல்லாட்டையும் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் கால் பண்ணி ஃப்ரீயாக இருந்தால் அப்புறமா மீட் பண்ணலான்னு சொல்லு. எல்லாம் அவன் பொண்டாட்டியோட பிஸியாக இருக்கிறான். சரிடா, நான் கால் பண்ணுறேன் அப்புறமா எல்லாத்துக்கும். என்ன விஷயம்? அதில் அந்த பார்க்கை பற்றி அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். இதால் எனக்கும் ரித்துக்கும் நடுவில் ரொம்ப ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி ப்ராப்ளம் அவன் க்ரியேட் பண்ணிட்டான்டா. இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கக்கூடாது. அந்த ஜாக்சனை விட்டு வச்ச மாதிரி அன்றைக்கி நமக்கு எதுவும் லக், நம்ம ஒய்ஃபுங்களுக்கு எதுவும் ஆகலை, நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆகலை. இதே அன்றைக்கி நம்ம அதை பின்னாடி போகாமல் இருந்ததா என்ன ஆயிருக்கும் யோசிச்சுப்பாரு. ஆமாடா, அதே மாதிரி இப்போவும் நடக்குமான்னு நம்ம நம்ப முடியாதுல்ல. ஏன்னா ரித்து அந்த பார்க்க நம்புகிறா. பார்க்க என்ன சொன்னாலும் அதை நம்பிடுறா. அவளுக்கு எதுவும் தெரியாதுல்லடா. ஆமாம், நான் அவ்வளோ நான் தப்பு சொல்லவே இல்லை ஜின். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குடா. ரித்துவை என்னால் இழக்க முடியாது. ரித்து எனக்கு வேணும், என் பொண்டாட்டி எனக்கு வேணும். சரி, நீ ஃபீல் பண்ணாத. நான் பாய்ஸ் எல்லாம் வர வைக்கிறேன், நம்ம வெளியே எங்கே போய் பேசலாம், ஓகேவா? அப்படி சொல்லும் போது இப்போது ஷா ஜீன் சொல்லு ஷா. ரித்து எல்லோரும் அவுட்டிங் போகணுன்னு நினைக்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி சொல்லும் போது இப்போ எல்லாருமே ரித்துவை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜானு எந்திரிச்சு ரித்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. என்னாச்சு ரித்துக்கா, அவுட்டிங் போகணுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது ஷாகோன் சாப்பிட்டுக்கிட்டே அவுட்டிங் போகலாமே அப்படிங்கிறா. நீ உன்னால் முடியுமா? போமாம்மா, நீ இப்போ பற்றி எது பேசிட்டு நாளைக்கு லீவு தானே காலேஜ், நாளைக்கு எல்லோரும் அவுட்டிங் போனால் எப்படி இருக்கும்? நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். என்ன சொல்கிற ஜின்? ஆரம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஆரம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்ன ஆரம்? இல்லைடா, அவுட்டிங் அங்கே போனால் தான் நம்ம பேச முடியும். கேர்ள்ஸ்லாம் அப்படியே பிஸியாக இருப்பாங்க. எங்கன்னா ரெசார்ட் மாதிரி அந்த மாதிரி போகலாம் ஒரு டூ டேஸ்க்கு. என்ன சொல்கிற? எல்லா பாய்ஸும் ஒன்றா இருப்பாங்க, நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். என்ன சொல்கிற? ஓகேடா. சரி, எங்கே அந்த டயாங்க காணோம்? அப்படி சொல்லும் போது இப்போ டயாங் வாசலில் டயார்டாக நிற்கிறாரு. டயாங், சொல்லுங்கள் ஜி, எங்கே போயிருந்த? அது அப்படி சொல்லி திருத்துன்னு முழிக்கிறாரு. அங்கே ஜங்குக்கு புரிஞ்சிச்சு.
அவன் எங்கே போயிருப்பான், ஒய்ஃப் பார்க்க போனான் அப்படி தானே அப்படி சொல்லி ஜங்குக் கேட்குறாரு. டயாங்கும் ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ டயாங் உள்ளே வந்துட்டு, ஆமாயா அது நான் நான் வைஷுவை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதை போய் பார்த்துட்டு வந்தேன். சரிடா, வைஷுவும் வந்து குட் நியூஸ் சொல்லியிருக்கா, இதெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி நாளைக்கு எங்கன்னா அவுட்டிங் போகலாமா? அவுட்டிங்காக ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது. அவ்வளோ தூரம்லாம் வேணாம், நமக்கு ரெசார்ட் இருக்குல்ல இந்த பீச் வரும், அங்கே போகலாம். ஓகே, அப்பா அம்மாலாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நம்ம நாளைக்கு கிளம்புறோம், ஓகேவா? அவங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஜெய்ஹோப்க்கு ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் கேர்ள்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஹாப்பி, எல்லாம் வெளியே போகிறாங்க. அதுவும் இப்போது வந்து எல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டாங்க, எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னால் டக்குன்னு நெக்ஸ்ட் எபிசோடு போட முடியல, கொஞ்சம் பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். பற்றதுக்கு செகண்ட் சேனல்லையும் நான் வந்து எஃப்எஃப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எனக்கு 1K வந்து டார்கெட் பண்ணோம், அதனால அதில் கொஞ்சம் அதிகமாக நான் வந்து கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. நான் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.